I am the God that healeth thee. I am the Lord, your healer. I sent my word and healed your disease. I am the Lord, your healer. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறோம். இயேசுவின் தழும்புகளாலின் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்திலே இப்படியாக கூறுகிறார். எடுத்து வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதுக்காகவும் புற ஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். பவுல் தன்னுடைய 3 அனுபவங்களை எழுதுகிறார். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். அவர் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து அவர் என்னை ரட்சித்தார் என்று அவர் தான் பெற்றுக்கொண்ட அந்த உன்னத அனுபவத்தை இங்கு வரிசைப்படுத்தி எழுதுகிறார். முதல் பகுதியில் தியானித்தோம், கர்த்தர் நமக்கு எப்படி துணையாக நிற்கிறார் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த பகுதியிலே பவுல் கூறுகிறார், அவர் என்னை பலப்படுத்தினார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று அவருக்கு ஒரு அற்புதமான பெயரை அவர் சூட்டுகிறார். ஆம், நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து, நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற கிறிஸ்து, அவரை பவுல் அடையாளம் கண்டு கொண்டார். அவர் கூறுகிறார், அவர் என்னை பலப்படுத்தினார். நான் பலவீனன்தான், ஆனால் என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து மட்டுமே என்று அவர் உறுதியாக இந்த வசனத்திலே கூறுகிறார். பவுல் அநேக ஜெபங்களை தன்னுடைய நிருபங்களிலே எழுதியிருக்கிறார். சபைக்காக ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்கள், விசுவாசிகளுக்காக ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்கள், அநேகருக்காக அவருடைய ஜெப தேவைகளுக்காக அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெப மனிதனாக அநேக ஜெபங்களை அவர் எழுதியிருக்கிறதை நாம் நிருபங்களிலே வாசிக்கிறோம். ஆனால் தனக்காக ஏறெடுத்த ஒரே ஒரு ஜெபம், அநேகருக்காக ஜெபித்தார், ஆனால் தனக்காக ஏறெடுத்த ஒரே ஒரு ஜெபத்தை நாம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவருடைய சரீரத்திலே ஒரு பலவீனம் ஏற்பட்டது. என் மாம்சத்திலே ஒரு பலவீனம் ஏற்பட்டு விட்டது. அது என் மாம்சத்திலே முள்ளாக இருக்கிறது. சாத்தான் என்னை குட்டும் தூதனாய் இருக்கிறது. அது தன்னை விட்டு எடுக்கப்படும்படிக்கு 3 முறை பவுல் கர்த்தரை நோக்கி வேண்டினார். அந்த ஒரு ஜெபந்தான் அவர் தன்னுடைய சுய சரீரத்திற்காக, தன் சுய தேவைக்காக ஏறெடுத்த ஜெபம். 3 முறை வேண்டினார், ஆண்டவரே, என் மாம்சத்திலே காணப்படும் இந்த பலவீனத்தை எடுத்து போடும். ஆனால் கர்த்தர் கூறின பதில், மகனே, என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆம், அவருடைய மாம்ச பலவீனத்தை கர்த்தர் நீக்கவில்லை. அவர் சரீரத்தில் காணப்பட்ட பலவீனத்தை ஆண்டவர் அனுமதித்தார். ஆனால் அந்த பலவீனத்தை பூரணப்படுத்துவதற்காக ஆண்டவர் அவருடைய ஆவிக்குரிய மனிதனை பலப்படுத்தினார். ஆகவே தான் பவுல் எழுதுகிறார், நான் பலவீனனாய் இருக்கும் பொழுதே நான் பலமாய் இருக்கிறேன். எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் வாசிக்கிறேன், கேளுங்கள். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அன்பான தேவஜனமே, நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனானேன் என்று பவுல் கூறுகிறார். When I am weak, I am strong. சரீரத்தில் நான் பலவீனனாய் இருக்கிறேன், உண்மைதான். ஆனால் என்னுடைய உள்ளான மனிதன், என்னுடைய ஆவிக்குரிய மனிதன் பலமுள்ளவனாயிருக்கிறான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் சரீரத்தின் பலவீனத்திலும் என் உள்ளான மனிதனை, என் ஆவிக்குரிய மனிதனை அவர் பலப்படுத்துகிறார். இதுதான் பவுலுடைய அனுபவம். அது சாட்சியாக எழுதுகிறார். நான் பலவீனன்தான், என் சரீரத்தில் பலவீனம் உண்டு. இந்த பலவீனம் நீங்கும்படி நான் ஆண்டவரை 3 வரை வேண்டினேன். ஆனால் கர்த்தர், என் கிருபை உனக்கு போதும் என்று கூறி, உன் சரீர பலவீனத்தின் மத்தியிலும் உன்னுடைய உள்ளான மனிதனை நான் பலப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் பலப்படுத்தினார். அந்த உள்ளான மனிதனே அவர் பெற்றுக்கொண்ட பலத்தின் நிமித்தம் அவர் மேன்மை பாராட்டுகிறார். தன் பலவீனங்களை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறார். அன்பான தேவ ஜனமே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒருவேளை உன் சரீர வியாதியை குறித்து, பலவீனங்களை குறித்து அநேக நாட்கள், அநேக வருடங்கள் ஒருவேளை கர்த்தரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உன் சரீரத்தில் காணப்படும் பலவீனம் நீங்காத நிலையிலே மனம் சோர்வுற்று காணப்படலாம். அது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாகவும் இருக்கலாம். கலங்க வேண்டாம். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்கள் உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறார். உங்களுடைய உள்ளான மனிதனை நீங்கள் பெற்றுக்கொள்கிற அந்த பலன் சரீர பலவீனத்தை மேற்கொள்கிறது. அது நிமித்தம் நீங்கள் மேன்மை பாராட்டலாம். பவுலின் அனுபவம். பவுல் கூறுகிறார், ஏன் கர்த்தர் என்னை பலப்படுத்தினார் என்பது குறித்து இந்த வசனத்தில் எழுதுகிறார். மீண்டுமாக எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். ஆம், அன்பான தேவஜனமே, கர்த்தர் உங்கள் உள்ளான மனிதனை பலப்படுத்த விரும்புகிறார். உன் சரீர பலவீனத்தை ஆண்டவர் சில வேளை அனுமதிக்கிறார். எதற்காக? அவருடைய வார்த்தைகள், அவருடைய சுவிசேஷம் உங்கள் மூலமாக இந்த உலகத்திற்குள் கடந்து செல்ல வேண்டும். புறஜாதியார் உங்கள் மூலமாக கர்த்தருடைய சத்தத்தை, கர்த்தருடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை கேட்க வேண்டும். ஆகவே ஒரு உள்ளான மனிதனை ஆண்டவர் பலப்படுத்த விரும்புகிறார். ஆகவே தான் பவுல் தன்னுடைய விசுவாசிகளுக்காக இப்படியாக ஜெபிக்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் கடந்து செல்வோம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கார் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஆம், பவுலுடைய ஜெபம். உங்களுடைய உள்ளான மனுஷன் பலப்படும் பொழுது உலகத்திலே நீங்கள் உலகத்தை கலக்குகிறவர்களாக மாறுவீர்கள். உங்களுடைய போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் உள்ளான மனுஷனிலே பலன் கொண்டு மேற்கொள்ள முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே ஒரு நீண்ட விசுவாசிகளின் பட்டியலை நாம் வாசிக்கிறோம். அங்கு நாம் காண்பது என்ன? எபிரேயர் 11:33-34 வாசிக்கிறேன், கேளுங்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள்.
அங்கு கூறப்பட்டுள்ள நீண்ட விசுவாச பட்டியலிலே, விசுவாச வீரர்களின் பட்டியலே அத்தனை பேரும் சரீரத்திலே பலவீனமானவர்கள், மாம்சத்திலே பலவீனமானவர்கள். ஆனால் அவர்களை குறித்து வேதம் கூறுகிறது, பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். அநேக காரியங்களை கர்த்தருக்கென்று அவர்கள் சாதித்தார்கள். இந்த வேளையிலும் கூட உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் ஒன்று உண்டு. கர்த்தருடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய உள்ளான மனிதன் பலப்பட வேண்டும். ஆகவே உங்கள் சரீரத்தில் காணப்படும் பலவீனங்களை குறித்து நீங்கள் கலங்காமல், திகையாமல், ஆண்டவரே உம்முடைய நோக்கம், உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும், உம்முடைய வார்த்தைகள் என் மூலமாக உலகத்திற்குள் கடந்து செல்லட்டும், உம்முடைய அன்பு, உம்முடைய சமாதானம் என் வாழ்க்கையில காணப்படட்டும். ஆம், கர்த்தருடைய நோக்கம் அதுதான். கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் சமாதானம், கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவின் அபிஷேகம், கிறிஸ்துவின் வார்த்தைகள் உங்கள் மூலமாக உலகத்திற்குள் கடந்து செல்லப்பட வேண்டும். அதற்கு உங்கள் உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். அடுத்தபடியாக பவுல் பெற்றுக்கொண்ட அனுபவம் எதுவென்றால், சிங்கத்தின் வாய் நின்று கர்த்தரனை ரட்சித்தார். ஆம், சிங்கம் என்பது என்ன? ஆவிக்குரிய அர்த்தம் பிசாசு. 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம், பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆம், கர்த்தருடைய பிள்ளை நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், சிங்கங்களை மிதிக்கும் அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 91:13 வாசிக்கிறோம், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சிங்கங்களை மிதிக்கும் அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் சிங்கத்தின் வாயிலிருந்து நம்மை தப்புவிக்கின்ற தேவன். இந்த உலகத்திலே பிசாசானவன் அநேக காரியங்களை நமக்கு கொண்டு வரும் பொழுது, கர்த்தருடைய அபிஷேகம் நம்மில் இருக்கும் பொழுது சிங்கத்தை நாம் மிதித்து போடுவோம், சிங்கத்தை மேற்கொள்வோம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாட்களிலே தான் பெற்றுக்கொண்ட அந்த உன்னதமான ஆவிக்குரிய அனுபவத்தை இந்த ஒரு வசனத்திலே வெளிப்படுத்துகிறார். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதிகள் அவருடைய சத்தத்தை கேட்பதற்காகவும் அவர் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை தப்புவித்தார் என்று பவுல் தன்னுடைய அனுபவத்தை கூறுகிறார். பவுலின் அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு துணையாக நிற்கும் இயேசு, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து, சிங்கத்தின் வாயிலிருந்து நம்மை தப்புவிக்கிற, நம்மை ரட்சிக்கிற அன்பின் ஆண்டவர். நாம் அவரை பற்றி கொள்வோம். இந்த உலகத்திலே நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவோம். நாம் செய்ய வேண்டியது அவரை பற்றி கொள்வோம். அவரே நமக்கு துணை, அவரே நம்மை பலப்படுத்துகிறவர், அவரே சிங்கத்தின் வாயிலிருந்து நம்மை தப்புவிக்கிறவர். நாம் இந்த வேளையிலே கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள பரமத்தாப்பனே, நீர் எங்கள் துணையாக நிற்கிற தேவன். எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு துணையாக எங்களோடு கூட நிற்கின்ற தேவன். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மூலமாக இந்த உலகத்திற்குள் கடந்து செல்லும் பொருட்டு உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிற தேவன். இந்த உலக வாழ்க்கையிலே கர்ஜிக்கிற சிங்கம் போல எங்களை விழுங்க காத்திருக்கும் பிசாசானிடமிருந்து எங்களை தப்புவிக்கிற தேவன். இந்த வேளையிலும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு பிள்ளைகளை உடைய பரிசுத்த கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டேன். நீரே அவர்களுக்கு துணைவராக இருந்து அவர்களை பலப்படுத்தி சத்ருவாகிய சிங்கத்தின் வாயிலிருந்து அவளை ரட்சித்து விடுவித்து காத்துக் கொள்வீராக. பரிசுத்த கரத்தில் போடுகிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென், ஆமென். என்னை பலப்படுத்தும் இயேசுவால் நான் எல்லாமே செய்து முடிப்பேன். என்னை பலப்படுத்தும் இயேசுவால் நான் எல்லாமே செய்து முடிப்பேன். தரணியில் நற்செய்தி ஊழியம் பரவிட விரைவினில் பல மக்கள் மீட்டிடவே